நீ சாமி இல்லைன்னு பேசணும்னா கூட இந்த நாடு இந்து நாடாக இருந்தால் தான் பேச முடியும். மீறி நீ இது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை பகுதியில் இருக்க போய் பேசுனீங்கன்னா கோட்டை மேட்டில் தீக்காக்கார பருக்குங்கிற ஒரு இஸ்லாமியர் தீக்கால இந்த ஒரே காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டானே, அதுதான் இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு இந்த தீக்காக்காரன் சொல்லிருக்கா எனது உணவு எனது உரிமைன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் வந்து பசுமாட்டை வெட்டி தட்டத்தில் வச்சு பீப் பிரியாணி சாப்பிட்டு விழா நடத்துகிறான். ஓகே, இது கூட இந்து மதம் இருந்தால் தான் நடத்த முடியும். நீ பசுமாட்டை கொண்டு பிரியாணி சாப்பிட முடியும்? தைரியமான ஆம்பளையா இருந்தா வீரமணி கோஷ்டிகள் போய் நான் எனது உணவு எனது உரிமைன்னு சொல்லிட்டு நீ அப்படி பண்ணி பார்க்கலாம். உனக்கு தைரியம் இருக்குன்னு பார்க்கலாம். ஹிந்துனுடைய பெரும்பான்மை எங்கு குறைகின்றதோ அங்கு இந்த நாட்டிற்கு ஆபத்து. தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுடைய சவ ஊர்வலத்தை அனுமதிக்கல, தாக்கப்படுறாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் இந்த வழியில் சவத்தை எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. காரணம், அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்ததுனால. இந்த வக்ஃப் சட்டத்து பிரகாரம் நம்ம பாருங்கள், செரங்காட்டில் 3 நாள் கை மாறின வீடு 3-4 தடவை கை மாறும்போது எதுவுமே சொல்லலை. 5ஆவது ஒரு ஆள் விற்க போகும்போது இது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானதுங்க, பதிவு பண்ண முடியாது. இந்த ஆண்டு நாம் வைத்திருக்கக்கூடிய கருத்து தமிழகத்திற்கு ஆபத்து, குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை. இது ஏதோ வந்து உடனே நம்மெல்லாம் நிறைய புள்ள பெற்றுக்கிறதுக்காக பிரச்சாரம் இல்லைங்க. நமக்கு நிறையவே ஆபத்து ஏற்பட்டிருக்குதுங்கிறத சொல்றதுக்கான கருத்து. அப்படி என்ன ஆபத்து? இதனால நாட்டுக்கு ஏதாவது ஆபத்தா? ஆமா, நாட்டுக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? நம்மளுடைய காந்தாரி பிறந்த காந்தாரம் நம்மகிட்ட இல்லை. என்ன காரணம்? அங்க வந்து இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டாங்க. டாக்கேஸ்வரியம்மன் என்கின்ற அந்த அம்மனுடைய பெயரில் இருந்த டாக்கா, பங்களாதேஷுடைய தலைநகர் டாக்கானுடைய பேர் வர்ற காரணம் டாக்கேஸ்வரியம்மனுடைய ஆலயம், அங்கே காவல் தெய்வம். இன்னைக்கு அந்த டாக்கா நம்மகிட்ட இல்லை. காரணம், அங்கு இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு தலைவலியாக இருந்துட்டு இருந்தது எது? காஷ்மீர். அங்கே பயங்கரவாதம் தலை விரித்து ஆடி இந்துக்கள் தாக்கப்பட்டதற்கு காரணம் அங்கு இந்துக்கள் சிறுபான்மை. அப்போ இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு, நாட்டினுடைய ஒற்றுமைக்கு அத்தியாவசியமான தேவை என்ன? ஹிந்து பெரும்பான்மை. ஹிந்துனுடைய பெரும்பான்மை எங்கு குறைகின்றதோ அங்கு இந்த நாட்டிற்கு ஆபத்து. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது நம்மளுடைய வழிபாட்டிற்கு ஆபத்து. வழிபாட்டிற்கு என்ன ஆபத்து? கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. வீக்களத்தூருங்கிற அரியலூர் மாவட்டம் வீக்களத்தூரில் உடனே அங்கே விநாயகர் வைக்கக்கூடாது, மேலதாளம் அடிக்கக்கூடாது, எந்த சாமி ஊருல இந்த வழியாக போகக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆபத்து. இன்னைக்கு இந்த வருஷம் நீதிமன்றம் சென்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்றாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய மற்ற மதத்தை வேற்று மதத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அங்கு விநாயகர் வைக்க அனுமதிக்க மறுத்து நாம் போராடி அந்த இடத்துல இன்றைக்கு விநாயகரை வைத்திருக்கின்றோம். ஆக இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை மறுக்கப்படும். இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைந்தால் இந்துக்களுடைய நம்மளுடைய உரிமைகள், பாரம்பரிய உரிமைகள் கூட மறுக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய சவ ஊர்வலங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த சவ ஊர்வலங்கள் கூட நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கோம், எங்கள் பகுதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா தேனி மாவட்டம் முப்படி நாயக்கன்பட்டி. அங்கே என்னாச்சு? தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுடைய சவ ஊர்வலத்தை அனுமதிக்கல, தாக்கப்படுறாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் இந்த வழியில் சவத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. காரணம், அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருந்ததுனால. சென்னை மாதவரம் வந்து மாதாபுரமாக மாற்ற முயற்சித்தாங்க பேரை. என்ன காரணம்? அங்கே கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை அதிகமானதுனால. இது மட்டுமல்ல, இன்னைக்கு என்ன சொல்கிறான்? பெண் சுதந்திரம்ங்கிறான். நம்ம ஏற்கனவே நம்ம மாநில செயலாளர் இது செந்தில் பேசினார் இல்லையா? சிரியாவில் வந்து பாட்டு, யூடியூப்பில் பாட்டு கேட்டதுக்காக ஒரு பெண்ணை கழுத்தெடுத்து கொண்டார்கள். ஏன்னா ஹராம், இசைங்கிறது ஹராம். பருதா போலிக்கிறதுக்காக ஒரு பெண்ணை கொன்னார்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார். அப்போ எனது உடை எனது உரிமை, கேரளாவில் இந்த கம்யூனிஸ்ட்காரர்கள் சேர்ந்து எனது உடை எனது உரிமைன்னு சொல்லிட்டு முத்தமெல்லாம் பப்ளிக்கில் கொடுத்துட்டு தெரிஞ்சானுங்களே, ஆம்பளை பொம்பளையில் கூப்பிட்டு வச்சுட்டு கலாச்சார சீர்கேடு நடத்தினாங்களே, அதெல்லாம் கூட நீ நடத்தினா கூட இந்த நாடு இந்து நாடாக இருந்தால் தான் முடியும். நீ சாமி இல்லைன்னு பேசணும்னா கூட இந்த நாடு இந்து நாடாக இருந்தால் தான் பேச முடியும். மீறி நீ இது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை பகுதியில் இருக்க போய் பேசுனீங்கன்னா கோட்டை மேட்டில் தீக்காக்கார பருக்குங்கிற ஒரு இஸ்லாமியர் தீக்கால இந்த ஒரே காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டானே, அதுதான் இன்னைக்கு நடக்கும். தீக்காக்காரன் தன்னுடைய கருத்தை சொல்லணும்னா கூட இன்றைக்கு இந்த தேசத்தில் இந்துக்களுடைய பெரும்பான்மை இருக்க வேண்டும். நீ ஜனநாயகத்தை பற்றி பேசுகிற, இன்னைக்கு மோடி என்னென்னமோ திட்டுற, ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லிட்டு உண்மையான ஜனநாயகவாதி அவர் தாங்கிறது வேற கருத்து.
ஆனா உனக்கு அந்த ஜனநாயகம் வேணும்னா கூட இந்த நாடு இந்து நாடாக இருந்தா தான் இன்னைக்கு ஜனநாயக நாடாக இருக்க முடியும். சரி, கல்வியில் நமக்கு வேலை வாய்ப்புல நமக்கு உரிமை பறிபோகும். ஏன்னு சொன்னா அவர்கள் சிறுபான்மை சிறப்பு சலுகையை பயன்படுத்தி எங்கெல்லாம் அவங்களுடைய இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப அவங்களுடைய மதத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதான கல்வி கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. அதே போல நாளைக்கு இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் சரிங்க, நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் எனக்கு என்னங்க பாதிக்க போகுது? நான் என்னங்க சௌரியமா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கு என்னங்க, நான் 4 செவத்துக்குள்ள இருக்கிறேன்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுக்கும் பயங்கரமான ஆப்பு வச்சிருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் பிரியில் இன்னைக்கு பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடியது வக்ஃப் சட்டம். இந்த வக்ஃப் சட்டத்து பிரகாரம் நம்ம பாருங்க, செரங்காட்டில் 3 கை மாறின வீடு 3-4 தடவை கை மாறும் போது எதுவுமே சொல்லல. 5வது ஒரு ஆள் விற்க போகும்போது இது வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானதுங்க, பதிவு பண்ண முடியாது. சரி, வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமா பாத்திரலாம். இந்த நாட்டில் நீதிமன்றம் இல்லையா, நீதி இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு கத்திட்டு நீதிமன்றம் போலான்னு நினைச்சீங்கன்னா போக முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய இப்ப தற்போதைய சட்டத்தின்படி நீங்க அதைய அப்பீல் செய்ய வேண்டிய இடம் வக்ஃப் வாரியத்தில் தான், நீதிமன்றத்தில் கிடையாது. வக்ஃப் வாரியத்தில் போனீங்கன்னா தான் நீங்க இன்னைக்கு இது பண்ண முடியும். அப்போ நீங்க உங்களுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கணும். இந்துக்கள் பெரும்பான்மையா இருந்தா மட்டும் பார்த்தாது, விழிப்புணர்வோடு இருக்கணும். சரி, அப்பா நம்ம மோடி ஐயா சட்டம் கொண்டு வர போறார், நமக்கெல்லாம் சந்தோஷம். ஆனா இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது? இந்தியாவில் 700 மாவட்டங்களில் 200 மாவட்டங்களில் முஸ்லீம் பெரும்பான்மை, பெரும்பாலான மாவட்டங்களில் முஸ்லீம்கள் கலெக்டர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் கலெக்டர் இருக்கிறாங்க. இப்போ இந்த சட்ட திருத்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நீதிமன்றமெல்லாம் போய்க்கலாங்க, வக்ஃப் வாரியமெல்லாம் கிடையாது இனிமேல், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அதில் ஒரு சின்ன இது இருக்குது. என்னது? இதையே வக்ஃபு சொத்தா இல்லையான்னு முடிவு பண்ணக்கூடியது யாரு? அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு பவர் இருக்கு. அப்போ அந்த கலெக்டர் இந்த வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு இதையெல்லாம் பயன்படுத்தி அவன் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அந்த கலெக்டர், ஒரு இஸ்லாமிய கலெக்டர் உட்கார்ந்தா என்ன நடக்கும்? பை நம்ம பார்த்து வக்ஃபு தான் சேர்த்தி விடுங்க அப்படின்ட்டு போனா கலெக்டர் சேர்த்தவ மாட்டார். ஏன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்கள் அதான நடக்குது. அப்போ இந்துக்களுடைய தனிப்பட்ட சொத்துக்கு ஆபத்து. இன்னைக்கு இந்த தீக்காக்காரன் சொல்லிருக்கா எனது உணவு எனது உரிமைன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் பசுமாட்டை வெட்டி தட்டத்தில் வச்சு பீப் பிரியாணி சாப்பிட்டு விழா நடத்துறான். ஓகே, இது கூட இந்து மதம் இருந்தால் தான் நடத்த முடியும். நீ பசுமாட்டை கொண்டு பிரியாணி சாப்பிட முடியும். இதே வேற மதம் இருந்துன்னா அந்த மதத்தில் ஆகாத ஒரு பிராணி ஒன்று இருக்குது இல்லையா, அதைய வெட்டி நீ பிரியாணி போடு பார்க்கலாம். தைரியமான ஆம்பளையா இருந்தா வீரமணி கோஷ்டிகள் போய் நான் எனது உணவு எனது உரிமைன்னு சொல்லிட்டு நீ அப்படி பண்ணி பார்க்கலாம், உனக்கு தைரியம் இருக்கான்னு பார்க்கலாம். அப்ப கூட இந்த நாட்டில் இருந்திருந்தா தாயா உன்னுடைய கோமாளித்தனத்தில செய்ய முடியும், கிறுக்குத்தனத்தில செய்ய முடியும். இந்த நாட்டில் நீ போட்டி ஓட்டு ஜெயித்து இன்னைக்கு நான் என்னுடைய கட்சிக்கார எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகும் நினைச்சினா கூட அதுக்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் தான் முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் யார் எம்பியா வரணும் யார் எம்எல்ஏ ஆகணும் முடிவு பண்ணக்கூடியது யாரு? அங்க இருக்கக்கூடிய சர்ச்சு. நம்மளுக்கு 2009 பாராளுமன்ற தேர்தல் இடம் மாறி பிரிஞ்ச அணிகள்லாம் பிரிஞ்சு நிக்குது. அதுக்கு முன்னாடி 2004 திமுக அதிமுக தொத்து திமுக கூட இருந்த கட்சிகள்ல கம்யூனிஸ்ட் 2 கட்சியும் பிரிஞ்சு அதிமுக கூட வந்துருச்சு. இப்போ கூட்டணியில 4 பிரிவு இருக்குது. ஒன்னு திமுக கூட்டணி, இன்னொன்று அதிமுக கூட்டணி, தேமுதிக தனித்து போட்டியிடுறது, பாஜக தனித்து போட்டியிடுறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் சொல்கின்றன பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி விடுவார். ஏன் என்று சொன்னால் தேமுதிக சார்பிலே ஆஸ்டின் போட்டியிடுகிறார், காங்கிரஸ் திமுக சார்பிலே ஹெலன் டேவிட்சன் போட்டியிடுகிறார். இதனுடைய அதிமுக கூட்டணி சார்பில் இடது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிட்டிங் எம்பி பெல்லார்மின் போட்டியிடுகிறார். கிறிஸ்தவ ஓட்டு 3ஆக பிரித்துவிடும், இந்து ஓட்டினால் இவர் ஜெயித்துடுவார்னு பத்திரிகைகள் எழுதினாங்க. ஆனா என்னாச்சு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சில் பெல் அடிச்சு கூட்டத்தை போட்டா எல்லாம் ஒழுங்கா போய் நம்மளுடைய அந்நிய சோனியானுடைய ஆட்சியை நிறுவுவதற்காக ஹெலன் டேவிட்சனுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. சிட்டிங் எம்பியா இருந்த பெல்லார்மின் போயிட்டார், டெபாசிட் கிடைக்கல. ஆஸ்டின் விஜயகாந்த் கட்சிக்காரரு டெபாசிட் கிடைக்கல. டெபாசிட் வாங்கின ஒரே ஆள் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா தான்.
ஜனநாயகம் இருக்கணும் என்று சொன்னால் கூட இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால்தான் முடியும். ஆகவே இந்துக்களுடைய ஜனத்தொகை குறையாமல் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்துக்கள் ஒவ்வொரும் குறைந்தபட்சம் 2 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து மதத்தினருக்கும் குடும்ப கட்டுப்பாடானது பொதுவாக கொண்டு வர வேண்டும். பொது சிவில் சட்டம் இயற்றப்பட வேண்டும். 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றால் அரசு வேலை வாய்ப்பு கிடையாது, வாக்களிக்கும் உரிமை கிடையாது, தேர்தலில் நிற்க தடை போன்ற சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க பாரத அன்னை, வாழ்க பாரத மணி திருநாடு. ஜெய் ஹிந்த்.